பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கான தமிழ்நாடு தொலைத்தொடர்பு வட்டம் சார்பில் 20வது தேசிய பிஎஸ்என்எல் விளையாட்டுப் போட்டிகள் கோவை மாநகராட்சி விளையாட்டு மைதானத்தில் துவங்கியது. கூடைப்பந்து, கைப்பந்து, டென்னிஸ் ஆகிய 3 பிரிவுகளில் போட்டிகள் நடக்கிறது. இதில் நாடு முழுவதிலுமிருந்து 400 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர். போட்டியை தமிழ்நாடு தொலைத்தொடர்பு வட்ட தலைமை பொது மேலாளர் பனாவத்து வெங்கடேஸ்வரலு துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் சர்வதேச டென்னிஸ் விளையாட்டு வீரர் ரமேஷ், கேரள முன்னாள் கூடைப்பந்து மாநில விளையாட்டு வீரர் முரளி பங்கேற்று வீரர்களை உற்சாகப்படுத்தினர். முதல் சுற்று கூடைப்பந்து லீக் போட்டிகள் பார்வையாளர்களிடம் கரகோஷங்களை எழுப்ப வைத்தது. கூடைப்பந்து போட்டியில் தமிழகம் மற்றும் இமாச்சல பிரதேச அணிகளுக்கு இடையேயான போட்டி விறுவிறுப்பாக அமைந்தது. தமிழ்நாடு அணி வீரர்கள் துவக்க முதலே புள்ளிகளை குவித்து எதிர் அணியினரை திணறடித்தனர். இதில் 76க்கு 49 என்ற புள்ளி கணக்கில் இமாச்சல பிரதேச அணியை தோற்கடித்தனர். அதேபோல் கேரள அணி மகாராஷ்டிரா அணியை 58க்கு 18 என்ற புள்ளி கணக்கிலும், மேற்கு வங்க அணி சத்தீஸ்கர் அணியை 60க்கு 43 என்ற புள்ளி கணக்கிலும் வீழ்த்தியது. கைப்பந்து லீக் போட்டிகளில் தமிழக அணி உத்தரகாண்ட் அணியை 2-0 என்ற செட் கணக்கிலும், கர்நாடக அணி பீகார் அணியை 2-0 என்ற செட் கணக்கிலும், இமாச்சல பிரதேச அணி உத்தரப்பிரதேச மேற்கு அணியை 2-0 என்ற செட் கணக்கிலும், ராஜஸ்தான் அணி அஸ்ஸாம் அணியை 2-0 என்ற செட் கணக்கிலும் வென்று அசத்தின. டென்னிஸ் போட்டிகளில் உத்தரகாண்ட் அணி உத்தரப்பிரதேச மேற்கு அணியையும், பஞ்சாப் அணி உத்தரப்பிரதேச கிழக்கு அணியையும் வென்றன.